கைஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேகான். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால் கண்டக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டக்ஷன் என்னென்னு பார்க்கலாம், கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஹாட் ரிசர்வாயர் இருக்குது, T1 டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கோல்ட் ரிசர்வாயர் இருக்குது, T2 டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கண்டிஷன் என்னென்னா, இந்த டெம்பரேச்சரை விட இந்த டெம்பரேச்சர் கம்மி, அதாவது T1 இஸ் கிரேட்டர் தேன் T2. இங்கே நடுவில் ஒரு ராட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஹீட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி. இங்கேருந்து எனர்ஜி எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த விதமான எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், எந்த வித மாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டும் இல்லாமல் வெறும் எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து நம்ம கண்டக்ஷன்னு சொல்லுவோம். அது ஹீட் எனர்ஜி தான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வைப்ரேஷன் எனர்ஜி, அது வந்து ஹீட் எனர்ஜியாக வந்து நமக்கு வெளியே வந்து கிடைக்குது. ஸோ என்ன கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். கான்செப்ட் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது T1 ரிசர்வாயர், அதாவது இந்த ஹாட் ரிசர்வாயரில் இருக்க மாலிகுல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேக்டாக இருக்கும். சாலிட்னாலே வந்து மாலிகுல்ஸ் வந்து டைட்டாக பேக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ஹீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் மாலிகுல் வந்து இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது பயங்கரமாக வைப்ரேட் ஆகும்போது வந்து இந்த மாலிகுல் வந்து எனர்ஜி வந்து இதுக்கு கொஞ்சம் கொடுக்கும். அதாவது இது ரொம்ப வைப்ரேட் ஆகும்போது பக்கத்தில் தானே இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த எனர்ஜியை கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ரெண்டு மாலிகுலும் வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாலிகுல் பக்கத்தில் இருக்க இந்த இது வந்து அந்த வைப்ரேஷன் எனர்ஜி எடுத்துக்கிட்டு இதுவும் வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஹாட் ரிசர்வாயரில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா வந்து இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். வைப்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாலிகுல்ஸ் வந்து இந்த ராடோடைய மாலிகுல்ஸுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதே மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாக பேக்டாக இருக்குது, அதுவும் கம்ப்ளீட்டாக பேக்டாக இருக்கும். ஸோ ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜியால் வந்து மாலிகுல்ஸ்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த ராட் ஃபுல்லாக நடக்கும். அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து நம்ம ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதுவில் ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, எந்த வித மாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டும் இல்லாமல் ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம கண்டக்ஷன்ட்டு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கண்டக்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது தான் வந்து நம்ம கண்டக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கண்டக்ஷன்லேயே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லா ஒன்று இருக்குது, ஃபோரியர் கொடுத்தது. ஸோ ஃபோரியர் லானா என்னன்னு பார்த்துருவோம். ஃபோரியர்ஸ் லானா என்னென்னு பார்த்துருவோம். ஃபோரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அண்ட் தி டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், க்யூனா வந்து ஹீட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ க்யூனா தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. க்யூனா வந்து ஹீட்டை வந்து நமக்கு க்யூன்னு டினோட் பண்ணுவோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்னா என்னது, ஒரு ஹீட் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றது தான் வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அதாவது நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இந்த ஏரியா என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ராட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ராட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் T1 இங்கே டெம்பரேச்சர் T2. ஸோ ஹீட் ஃப்ளோ வந்து ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் வந்து ஹீட் ஃப்ளோ நடக்கும். ஸோ இந்த ஹீட் ஃப்ளோ இப்படி நடக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இப்போ ஹீட்டோட ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த டைரக்ஷனில் இருக்கிற ஏரியா, அதாவது இந்த டைரக்ஷனில் நார்மலாக இருக்கிற ஏரியாவை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது அங்கே தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த ஏரியாங்கிறது இந்த ஏரியா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்குன்னா அதுக்கு நார்மலாக இருக்கிற ஏரியாவை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு யூனிட் லென்த், ஒரு சின்ன யூனிட் லென்த்துன்னு வேணால் ஒரு சின்ன டிஎக்ஸ் லென்த்துக்கு நான் வந்து ஒரு இது எடுத்துக்கிறேன், ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ
இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து டெம்பரேச்சர் ட்ராப் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ dt/dx நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dt/dx. ஸோ அவ்வளோதான். இப்போது q/t டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a into dt/dx. ஸோ இந்த q/tயை வந்து சில பேர் வந்து ஹெச்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து டேரெக்டாக க்யூன்னு சொல்லிவிட்டு அதை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ வந்து அதை இது பண்ணிக்கோங்க. பட் 4a என்ன சொன்னார்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சால் போதும். ஸோ இதை வந்து நம்ம ஹெச்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a into dt/dx. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்க நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ நான் கேன்னு சேர்த்துக்கிறேன் இன்ட்டு dt/dx. இங்கே வந்து மைனஸ், நீங்கள் ஃபார்முலாவில் 4 இயர்ஸில் ஒரு ஃபார்முலாவில் மைனஸ் பார்த்துருப்பீங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா வந்து இந்த மைனஸ் ஏன் வருதுன்னு நான் சொல்கிறேன். கேனா வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள். கேனா என்னதுன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் வழியாக எவ்வளோ ஹீட் வந்து கண்டக்ட் பண்ண முடியும், அதாவது இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ண முடியுன்றது வந்து நம்ம கேன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது யூனிட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதோட யூனிட் வந்து வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கேனா வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, எவ்வளோ வந்து ஹீட் வந்து அது கண்டக்ட் பண்ண முடியுன்றது தான் வந்து அது டினோட் பண்ணுது. ஒரு மெட்டீரியலால் எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ண முடியுது அதுதான் வந்து அது அந்த டினோட் பண்ணுது. இந்த நெகட்டிவ் சிம்பிள் ஏன் வருதுன்னா, ஸோ இங்கே ஒரு டெம்பரேச்சர் T இனிஷியல்னு வச்சுக்கலாம், இங்கே T ஃபைனல் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே T இனிஷியல் T ஃபைனல் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்குது, இந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. Ti இஸ் கிரேட்டர் தேன் Tf அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீட் ஃப்ளோ வந்து ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் நடக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து ஹீட் ஃப்ளோ வந்து இங்கே நடக்கும். நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஆனால் என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுவோம். இங்கே ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது, இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து கம்மி வேல்யூ, இது இனிஷியல் டெம்பரேச்சர் அதிக வேல்யூ. ஸோ கம்மி வேல்யூ மைனஸ் அதிக வேல்யூ பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ இந்த ஆன்சர் நெகட்டிவில் வர்றதுனா இது கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் நெகட்டிவில் வரும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை பாசிட்டிவாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து இங்கே மைனஸ் சைன் ஆட் பண்ணுறோம். இது நெகட்டிவில் வருது. ஸோ இங்கே மைனஸ் இது பண்ணால் மைனஸோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பாசிட்டிவில் வரதுக்காக தான் வந்து நம்ம இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து H is equal to Q/T, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், இது வந்து ஹீட்டு, இது வந்து டைம். ஸோ வெறும்னே அவங்க வந்து ஹீட் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா Q is equal to -KA dt/dx into T. இது வந்து ஹீட் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்குன்னு மட்டும் கேட்டிருக்காங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் செகண்ட் பர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்ட் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். வெறும் ஹீட் மட்டும் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதாவது இன்டூ டைம், நீங்கள் வரப்போகிற ஆன்சர் வந்து எவ்வளோ அங்கே டைமிங் கொடுத்துருக்காங்களோ அது கூட வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆயிருக்குன்றது மட்டும் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டக்ஷனாக என்னது, 4 இயர்ஸ் லோனா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.